ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். நல்ல கரங்களை தட்டுவோம், நல்ல கரங்களை தட்டுவோம். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும், அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். சங்கீதம் 29:9 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய மகிமையை நாம் பிரஸ்தாபம் பண்ணுவதற்கு தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் ஆவியானவர் நம்ம மத்தியில இருக்கிறான்னு சொல்லி விசுவாசிக்கிறவங்க ஒரு 3 தடவை நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானுடைய பிரசன்னம் இந்த இடத்துல நிரம்பி இருக்கிறது. ஆவியானவர் முதலாவது நம்மை பலப்படுத்துகிறார். ஆண்டவர் பலப்படுத்தி நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். நம் வாசிக்கு கேட்ட வசனத்துல ஆண்டவர் பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் சொல்றதுக்கு முன்னாடி அவர்கள் மேல் ஊதுகிறார். ஊதிட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்கள் யாரை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படும், யாரை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை நினைச்சு பார்த்து, நமக்கு கொடுத்திருக்கிற பலனை எண்ணி பார்த்து, ஆண்டவரே உம்மை துதிப்பதற்கான ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர், பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே ஆண்டவருடைய பலன் கடந்து வருகிறது. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவது மாத்திரமல்ல, நம்முடைய உடைக்கப்பட்ட உள்ளத்தை ஆண்டவர் தேற்றுகிறார். ஹல்லேலூயா. அதனால் நம்ம இருக்கிற இடத்துல வாரும் தூய ஆவியே. இப்ப உடைஞ்சு போய் ஒருவேளை நம்ம இருக்கலாம், அல்லது கலக்கத்தோடு கூட நம்ம வந்திருக்கலாம், நொறுக்கப்பட்டு வந்திருக்கலாம். இந்த நேரத்துல ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துவீராக, ஜீவத்தை நீராக, தாகம் தீர்க்கும் ஊற்றாக, ஆலோசனை கர்த்தராக, அக்கினியாக எங்களுக்குள்ள இறங்கி செயல்படுவீராக ஆண்டவரேன்னு சொல்லி அப்படி ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்போமா? வாரும் தூய ஆவியே. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமைய என்னை நீர்த்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமைய என்னை நீர்த்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணி நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணி நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். எல்லாரும் எல்லா நாவுகள், எல்லா நாவுகள் வல்லமையா என்னை நீ, தேவனுடைய வல்லமையை எண்ணி பார்த்து ஆளுகை செய்யும். திருப்பி எல்லாரும் சொல்லுவோமா? வாரும் தூய ஆவியை நிரப்பும் ஆண்டவர். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம்,
காற்றும் நீரே. பெருமழை போலவே பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே. பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விரும்புறீங்க எல்லாம் நான் என்னை நீரத்து நீராளுகை செய்யும். ஆண்டவரை பார்த்து எல்லாரும் சொல்லலாம். இந்த இடம் அசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. இருக்கிற இடத்துல எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த இடம் அசைய எல்லாரும் சொல்லுங்க. உள்ளம் நீரம்ப இறங்கி வாரும். ஆண்டவர் உங்களை நிரப்பணும்ல. இந்த இடம் ஓ உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. இந்த ஆலயத்தை நிரப்புவீராக. இந்த இடம் அசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. எல்லாரும் இந்த அசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் ஆவி தூய்மை தூய்மை ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. இந்த உள்ளம் நீரம்ப இறங்கி வாருமே. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி இந்த இடம் அசையட்டும். எங்களுடைய ஆண்டவரை சோர்ந்து போன உள்ளங்கள் எல்லாம் தேற்றப்படுவதாக. இந்த நேரத்துல நீர் இறங்கி வருவீராக. ஆண்டவர் எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று நல்லா கொஞ்ச நேரம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ண போறோம். நல்லா கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு சீனாய் மலை மேல மோசையின் மேல இறங்கினார். மோசைக்கு வெளிப்படுத்தினார் தன்னுடைய ஆவிய. அப்படியே ஆசரிப்பு கூடாரத்தின் மேல தேவனுடைய மகிமை கடந்து வந்தது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்குள்ளேயே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் மனிதனாக இந்த உலகத்துக்கு வந்தார். கிறிஸ்துவின் ஆவி நம்மிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் ஆவி நம்மிடத்தில் இருக்கிறது. அதனால சோர்ந்து போய் யாரும் ஜெபம் பண்ணக்கூடாது. யாரும் சோர்ந்து போய் ஆண்டவரை துதிக்க கூடாது. பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் சகலத்தையும் குறித்து போதிக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் சொன்னா சகலத்தை குறித்து அறிந்தவர். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் சொன்னா அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் சொன்னா அவர் நம்மை பயன்படுத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் சொன்னா அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் சொன்னா நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர் சொன்னா யாரெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ உடைக்கப்பட்ட உள்ளங்கள் எல்லாம் தேற்றுகிற ஆவியானவர். கவலை கண்ணீரை மறக்க செய்கிற தேவன் ஆண்டவர். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த உலகத்தின் காரியங்கள் எங்களை உங்களை விட்டு பிரித்து விடவே கூடாது சுவாமி. ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்களே சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு ஆண்டவர் தந்தருவாருன்னு சொல்லி, ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்கிறதற்காக நன்றின்னு சொல்லுங்க. ஆவியானவர் எங்களை பலப்படுத்துகிறதற்காக நன்றி ஆண்டவர்ன்னு சொல்லுங்க. ஒருவேளை நம்ம இழந்து போனதை ஆண்டவர் மீண்டுமாய் கொடுக்கிற தேவன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறோமோ ஆண்டவர் திரும்பமாக ரினியூ பண்ணுகிற தேவன். திரும்பமாக ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தினால
நிரப்புகிற தேவன். அதனாலதான் சங்கீதம் 85 வாசிச்சோம், கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசம் அதனுடைய பலனை கொடுக்கும். நம்முடைய திருச்சபை அதனுடைய பலனை கொடுக்கும். நம்முடைய குடும்பம் அதனுடைய பலனை கொடுக்கும். நம்முடைய ஊழியம் ஆண்டவருடைய பலனை கொடுக்கும். அதனால இந்த நேரத்துல எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆவியானவரை நம்ம கூப்பிட்டா ஆண்டவர் நம்ம நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். நம்மை நிரப்புகிற தேவன். யாரெல்லாம் உண்மையாய் கூப்பிடுறீங்களோ, வசனம் சொல்லுது இல்ல, உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர், உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். உங்க பக்கத்துல ஆவியானுடைய பிரசனம் இருக்கிறது. உங்களுக்குள்ள ஆவியானுடைய பிரசனம் இருக்கிறது. அதனால ஆண்டவர் உங்களுடைய உள்ளங்களை தேற்றுகிறார். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை பார்த்து, எங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவர் எங்கள் நிரப்புங்க ஆண்டவர்னு சொல்லி கத்திருக்கலாமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, சொல்லுங்க, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி. 2 கரங்களை உயர்த்தி ஆவியானவரே சொல்லுங்க. ஆவியானவரே, ஓ பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கர்த்தர் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கர்த்தர் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவர். நல்லா நல்லா வர்ஷிப் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆவியானவரை கூப்பிடுங்க. ஆண்டவரே, உங்களை நாங்க இழந்திர கூடாது. ஆண்டவரே, ஆவியானவரே, கவலை கண்ணி மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தார் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், அல்லேலூயா, கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தார் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய குறைவுகளை எல்லாம் மாற்றுகிற ஆவியானவரே. ஆவியானவர் நன்மை தருகிற ஆவியானவரே. ஓ ஜீசஸ், ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே. என்னால் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் எங்களுக்குள்ளே வாசம் செய் ஆவியானவரே. என்னால் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. நல்ல கரங்களை தட்டுவோம், நல்ல கரங்களை தட்டி. ஆவியானவர் என்ன செய்வார்னு சொன்னா, ஒரு திருச்சபை ஆவியானவருக்காக வைராக்கியமா இருக்கும்போது ஆவியானவர் என்ன செய்யறார் தெரியுமா? திருச்சபையினுடைய ஊழியங்களை எல்லாம் தடையில்லாமல் நடத்துவார். திருச்சபையினுடைய ஊழியங்களை எல்லாம் யாராலும் தடுக்க முடியாது. திருச்சபையினுடைய இந்த துதி
பலிகளை யாராலும் தடுக்க முடியாது. நம்மளுடைய ஒவ்வொரு நன்மையும் யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னு சொன்னா ஆவியானவர் உங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமுச்சோடு கூட உங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அதனால ஆண்டவரே, இந்த நேரத்துல நாங்க கேட்கிறோம், தாவீதை போல கேளுங்க, உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்வீராக. ஒருவேளை இத்தனை நாட்கள் ஆவியானவர் தான் எங்களை நடத்திட்டு வந்திருக்கிறீங்க. எத்தனை சத்தியங்கள், எத்தனை துதி ஆராதனைகள், எத்தனை பாக்கியங்கள், எத்தனை ஊழியங்கள். காரணம் என்ன தெரியுமா? ஆவியானவர் தான் நம்மளை நடத்திட்டு இருக்கிறார். அப்ப ஆவியானவர்கிட்ட என்ன சொல்லணும்னா, இத்தனை காரியங்கள் இருந்தாலும் நாங்க சோர்வா இருந்தா உற்சாகமான ஆவி எங்களை தாங்கும்படி செய்வீராக. உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்வீராக. ஆவியானவர் கேட்கிற ஆவியானவர் இருக்கிற இடத்துல, ஆண்டவரே நீர் என்ன செய்ய ஆண்டவரே சித்தமாக இருக்கிறீரோ அதை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. பவுல் சொன்ன மாதிரி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். அதனால நம்ம எல்லாம் 2 கரங்களை உயர்த்துவோமா? உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரே ஒரு வார்த்தையை பாடி அப்படியே நிறைவு செய்ய போகிறோம். எல்லாரும் சொல்ல போறீங்க, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எல்லாரும் சொல்லுங்க, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. ஆமென். உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே நிரப்புவீராக. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. நீங்கள் பலனடைவீர்கள், நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். நீங்கள் பலனடைவீர்கள், நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்காக ஆவியானவரே, இவ்வளவு நேரம் உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, உம்முடைய பிரசன்னத்தை உணர ஆவியானவர் தந்த வாய்ப்பிற்காக நன்றி. மீதமான வேலையை உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள். அன்பு தகப்பனே, நீர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் சுவாமி. வாக்கை நிறைவேற்றும் வண்ணமாய் நீர் பொழிந்தருளினீரப்பா. உம்முடைய வாக்கை நீர் காக்கிறவராக இன்று வரைக்கும் எங்களோடு வாசம் பண்ணுகிறீர் ஆண்டவரே. அந்த தூய ஆவியானவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பொழிந்தருளப்பட்ட அந்த நாள் முதல் ஆயிரக்கணக்கான 2000கணக்கான ஆண்டுகளை தாண்டி ஒரு திருச்சபையாக நாங்கள் இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. சாட்சியாய் இருக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் பொழுந்தெழுப்பட்ட மேன்மையை நாங்கள் திருமறையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். அடியனை மறையும் உம்மை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, மீண்டுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நாம் யாவரும் அறிந்திருக்கிற வண்ணமாக இன்றைக்கு பெந்தேகோஸ்தே திருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பொதுவாக நாம் கிறிஸ்துமஸ் சொன்னால் ரொம்ப மகிழ்ச்சியாக நம்ம ஆரவாரமாக கொண்டாடுவோம். புது சட்டெல்லாம் எடுத்து போட்டு நல்லா கொண்டாடுவோம். நியூ இயர் பண்டிகை ஓரளவு கொண்டாடுவோம். ஈஸ்டர் பண்டிகை எப்பவும் போல ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடிய கால ஆராதனையோடு நம்ம முடிச்சிடுவோம். இதுதான் நம்முடைய ஃபெஸ்டிவலாக வைச்சிருக்கோம். ஆனால் ஒரு திருச்சபை கொண்டாட வேண்டிய மிக முக்கியமான பண்டிகை என்ன தெரியுமா? இன்னைக்கு தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை, த பர்த் டே ஆஃப் சர்ச். திருச்சபை உருவான நாள் இந்த நாள். எப்படி உங்கள் பர்த்டேக்கு நீங்கள் ஒரு புது சட்டை எடுத்து போடுவீங்க, உங்கள் பர்த்டேக்கு ஒரு புது சேரை எடுத்து கட்டுவீங்க, உங்கள் பர்த்டேக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஐட்டம் வீட்டில் செய்வீங்க.
ஆனால் இந்த சர்ச் பர்த்டேல நம்ம எதுவுமே செய்கிறதில்ல. எனவே இந்த நாளிலிருந்து பெந்தெகோஸ்தே திருநாள் என்று சொல்லும்போது எ ஃபெஸ்டிவல், எ கிரேட் ஃபெஸ்டிவல், எ ஜாய்ஃபுல் ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவலை நாம் கொண்டாட மறக்கக்கூடாது. இந்த ஆண்டு பென்டிகாஸ்டல் சண்டேக்கு என்ன செய்தி கொடுக்கலாம், என்ன தலைப்பை வைக்கலாம் என்று சொல்லி நான் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு கிடைத்த ஒரு நல்ல ஒரு தலைப்பு என்னவென்றால், த ஃபெஸ்டிவல் பிகம் த ஃபவுண்டேஷன். த ஃபெஸ்டிவல் பிகம் ஃபவுண்டேஷன். ஆராதனை அஸ்திபாரமாய் மாறுது. ஆராதனை அஸ்திபாரமாய் மாறிற்று. அன்பானவர்களே, பென்டிகாஸ்ட் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு கிரேக்க வார்த்தை. பென்டா என்கிற கிரேக்க வார்த்தைக்கு 5 என்று அர்த்தம். இதைத்தான் இன்றைக்கு அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் என்ன வச்சிருக்காங்க, பென்டகன் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. 5 விதமான அமைப்புகளை கொண்டது தான் அந்த பென்டகன். பென்டிகாஸ்ட் என்று சொல்லும்போது 50 என்று அர்த்தம். அப்படின்றால் 50 என்கிற எண்ணை குறிக்கிற ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு மகிமையா? ஜஸ்ட் a number. Is it has a own significance? Yes. திருமறையை நாம் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஆழமான அர்த்தங்கள் இருக்குது. இன்றைக்கு த ஃபெஸ்டிவல் பிகம் ஃபவுண்டேஷன் என்கிற தலைப்பில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 50, இந்த 50வது நாள் இஸ்ரவேலுடைய வாழ்விலே மிக 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 முக்கியமான ஒரு நாள். இதனுடைய ஃபார்மேஷன் நாம் பார்த்தோம் என்றால் மிக சிறப்பான காரியம். இந்த பென்டிகாஸ்ட் என்று ஏன் இன்றைக்கு இந்த வார்த்தை வந்தது என்றால், இயேசு உயிரோடு எழும்பின பின்பதாக 40 நாள் அளவும் சீசருக்கு தரிசனமாகி 40வது நாள் பரத்திற்கு ஏறி செல்கிறார். அவர் பரத்துக்கு ஏறி செல்லும் போது சீஷர்களை அழைத்து வந்து என்ன சொல்கிறார், நான் இப்பொழுது போகிறேன், மீண்டுமாய் திரும்பி வருவேன், ஆனால் நீங்கள் போய் காத்திருங்கள், ஒருமனப்பட்டு இருங்கள், அப்பொழுது நான் கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் வருவார். உயிரோடு எழுந்த பின்பு 40 நாட்கள் சீஷர்கள் போய் காத்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு தெரியாது என்னைக்கு ஆண்டவர் வரப்போகிறார், என்னைக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் ஊற்றப்பட போகிறது தெரியாது. 41வது நாள் காத்திருக்கிறார்கள், 42வது நாள் காத்திருக்கிறார்கள், 45வது நாள் காத்திருக்கிறார்கள், 48வது நாள் காத்திருக்கிறார்கள், 49வது நாள் காத்திருக்கிறார்கள். 50வது நாள் எருசலேமே கோலாகலம் அடைந்து கொண்டிருக்கிறது. பிகாஸ் பென்டிகாஸ்ட் இஸ் எ ஃபெஸ்டிவல். யூதர்களுக்கு ஒரு பிரதானமான ஒரு பண்டிகை, ஒரு பெரிய பண்டிகை திரளான கூட்டம். பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு இறங்கினதுனால்தான் த டே ஆஃப் த பென்டிகாஸ்ட் என்று சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, இந்த 50 என்கிற நாள் இஸ்ரவேலுக்கு எப்படி முக்கியமானது என்பதை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக இந்த 50வது நாள் இஸ்ரவேலுடைய வாழ்விலே நாம் பார்த்தோம் என்றால் கர்த்தருடைய 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்ட நாள். கர்த்தருடைய 10 கற்பனைகளை பெற்றுக்கொண்ட நாள். 50வது நாள்ல முதல் இஸ்ரவேலுக்கு என்ன அடையாளம்? வாய்த்தல் சக்தியில் சொல்லாமா? 10 சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, எப்படியா 50வது நாள்ல தான் 10 கற்பனைகளை பெற்றார்கள்? பைபிள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொன்னா there is a reason. நாம் வேதத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் யாத்ராகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து ஒவ்வொரு கூட்டத்தாரும் சரி சரி இந்த மாதம் 14ஆம் தேதி. சரி, எந்த மாதம் 14ஆம் தேதி? அதே அதிகாரத்தில் 2ஆம் வசனம், இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இதுவே உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதம். அப்பனா இஸ்ரவேல் மக்களுக்கு அவங்களுடைய ஜூயிஷ் கேலண்டர்ல முதல் மாதத்தில் இருக்கிற 14ஆம் தேதி சாயங்காலம் பஸ்கா ஆட்டை அடித்து புசிக்க வேண்டும். 14ஆம் தேதி பஸ்கா ஆட்டை அடித்து சாப்பிட்ட பின்பதாக இஸ்ரவேல் மக்கள் காக்கப்படுகிறார்கள். எகிப்திலே பெரிய சங்காரம், தலைச்சன் சங்காரம் வருகிறது. 15வது நாள் they start the travel. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளிவருகிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா ஒரு மேத்தமேட்டிக்ஸ். எத்தனாவது நாள்? 14ஆம் தேதி சாயங்காலம் பஸ்காவை ஆசரிக்கிறார். அன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா
the journey was started. அந்த பிரயாணம் துவங்குகிறது. அந்த பிரயாணம் எங்கே போய்கிட்டு இருக்கிறதுக்கு ஒவ்வொரு பாளையமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலர் வாழ்க்கையில சீன் வனாந்திரத்தில் போய் சேரும் பொழுதுதான் கர்த்தர் சீனாய் மலையிலிருந்து பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கிறார். எப்போ அந்த சீன் வனாந்திரத்திற்கு போனார்கள்? யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 19:1. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். எந்த மாசம் என்னைக்கு சேர்றாங்க? 3ஆம் மாதம் 1ஆம் வசனம். 1ஆம் மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறமேல ஸ்டார்ட் பண்ணுகிறார்கள். யூதருடைய கேலண்டர்ல ஒரு மாசத்துக்கு தேதி 30 நாட்கள். அப்புறம் அதுல 16 நாட்கள். அடுத்த மாதம் 2ஆவது மாதம் முழுவதும் சொன்னால் 30 நாள். 30 + 16 எவ்வளவு? 46 நாள். அடுத்தது என்ன நினைக்கிறாங்க? 3ஆவது மாதம் 1ஆம் தேதி. அப்போனா எத்தனாம் தேதி? 47. ஸோ ஆன் த 47th day they entered into Sinai. எத்தனாவது நாள் உள்ள போறாங்க சீனாய்க்குள்ள? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். 47ஆம் நாள்ல உள்ள போறாங்க. சரி, 50ஆவது நாள் எப்படி வருது? 47ஆம் தேதி உள்ள போயிட்டாங்க. 47ஆம் தேதியே கர்த்தர் மோசேயை கூப்பிடுறாரு, நீ மலைக்கு ஏறி வா. வேதத்தில் வாசிங்க 2ஆம் வசனம். அவர் ரெவித்தீமிலிருந்து பிரயாணப்பட்டு சீனாய் வனாந்தரத்தை சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையமிருந்தார்கள். இஸ்ரவேலர் மலைக்கு எதிராய் பாளையமிருந்தார்கள். மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனான். 47ஆவது நாள் மோசே மேலே போறாரு. மோசே மேலே போனா ஆண்டவர் சொல்றாரு, மோசிட்ட பேசுறாரு, மோசே ஒன்று செய், நாளைக்கு கீழே இறங்கி போய் அந்த மக்களெல்லாம் பரிசுத்தப்படுத்து. 3 நாள் கழிச்சு திருப்பி நீ மேலே வா, நான் உனக்கு கற்பனைகளை தருவேன். இப்போ 47ஆவது நாள் மலைக்கு ஏறி போறாரு. 47ஆவது நாள் இறங்கி வராரு. 47ஆவது நாள் இறங்கி வந்ததுக்கு அப்புறமேல இஸ்ரவேல் மக்களை பார்த்து அவர் சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க. 11ஆம் வசனத்தை வாசிங்க. 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள், 3ஆம் நாளிலே கர்த்தர் சகல ஜனங்களுக்கு பிரதிட்சமாக. இப்ப பாருங்க, 47ஆம் தேதி மலையிலிருந்து இறங்கி சொல்றாரு, இன்னும் 3 நாள் நீ ஆயத்தப்படுத்து, பரிசுத்தப்படுத்து. என்டையர் பாளையம் 6 லட்சத்துக்கு மேலான மக்கள் தங்களை 2 நாட்கள் பரிசுத்தப்படுத்திக்கிட்டுங்க. இப்ப எக்ஸாக்டா என்னைக்கு? ஆன் த 50th டே திருப்பவும் மலைக்கு ஏறுறாரு. மலைக்கு ஏறும்போதுதான் கடவுள் எதை கொடுக்குறார் தெரியுமா? 10 கற்பனைகளை கொடுக்கிறார். 20ஆம் வசனத்தை 20ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வந்தோன்னா 10 கற்பனைகள். அப்பனா 10 கற்பனைகள் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட நாள் எத்தனாவது நாள்? 50வது நாள். ஸோ முதலாக இஸ்ரவேலர் வாழ்க்கையில் இந்த 50, இந்த பென்டிகாஸ்ட் என்கிற வார்த்தை 50 என்கிற நாள் எதை குறிக்கிறது என்றால், அது ஆண்டவரிடத்திலிருந்து திருச்சட்டத்தை பெற்றுக்கொண்ட ஒரு பயபக்தியான நாள். இதை யூதர்கள் என்ன பண்டிகையாக கொண்டாடுவார்கள் என்றால், மேட்டின் டோரா, கிவிங் ஆஃப் த லா, MATIN, மேட்டின் டோரா, TORAH. மேட்டின் டோரானா தேவனிடத்திலிருந்து சட்டத்தை பெற்றுக்கொண்ட நாள் இந்த நாள். இதுக்கு அப்புறமேல தான் என்ன நடக்குது? ஆண்டவர் இறங்கி வந்து 10 கற்பனைலாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமேல இப்போ அடுத்தது ஆண்டவர் என்ன செய்ய போற தெரியுமா? மோசேயே, அப்பா திருப்பி நீ மலைக்கு வந்து நீ வா, நான் உனக்கு ஆசரிப்பு கூடாரத்தை செய்யறதை நான் காட்ட போறேன். நீ எத்தனை நாள் எங்க இருக்குன்னு தெரியாது. 40 நாட்கள் மோசே எங்க இருக்கிறார் தெரியுமா? மலை மேல இருக்கிறாரு. அப்ப திருப்பி கீழே இறங்கி வராரு. இப்ப திருப்பி கீழே இறங்கி வரும்போதுதான் என்ன நடக்குது? பொன்கற்றுகளை கூட்டுகளை செய்து கொண்டு அவர்கள் இருக்கிறார். அப்ப நான் இதை மனசுல வச்சுக்கோங்க. அப்படின்னா பென்டிகாஸ்ட் என்கிற முதல் பென்டா எங்கே வருகிறதுன்னு சொன்னால், ரிசீவ் த வேர்ட் ஆஃப் காட் ஃப்ரம் த மவுண்ட் சீனாய். சீனாயிலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட நாள். சரி, ஆனால் இதுக்கப்புறமேல ஒரு துயர சம்பவத்தை சம்பதிக்கிறார்கள். அது அப்புறம் சொல்றேன். இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட 50வது நாள் ஃபெஸ்டிவலாக மாறுகிறது. ஃபெஸ்டிவலாக எப்பொழுது மாறுகிறது சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தர் கற்பித்தபடியே மோசே கூடாரம் அமைத்த பின்பு மோசேக்கு கர்த்தர் கூடாரத்திலே தரிசனமாகி என்று சொல்லி லேவியராகம புஸ்தகம் ஆரம்பிக்கும்.
அப்பனா லேவியராம புஸ்தகம் என்ன ஆரம்பிக்கிறது என்றால், இஸ்ரவேல் மக்கள் செய்ய வேண்டிய நியாயங்களையும் கற்பனைகளையும் நியமங்களையும் கொண்டாட வேண்டிய பண்டிகைகளையும் சொல்லிக்கிற புஸ்தகம் தான் என்ன தெரியுமா? லேவியராம புஸ்தகம். இப்போ லேவியராமம் புஸ்தகத்தை நீங்கள் 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, லேவியராமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு 8 பண்டிகைகளை கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை பண்டிகை கற்றுக் கொடுக்கிறார்? சத்தமா சொல்லுங்க. எத்தனை பண்டிகை? சீனாய் மலையில எத்தனைக்கு எந்த நாள்ல அவர் வாக்குத்தத்தத்தை பெற்றார்கள்? இப்போ லேவியராமத்துக்குள்ள போறாங்க, ஆசரிப்பு கூட எல்லாம் போட்டாச்சு. இப்போ அடுத்தது ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? ஃபெஸ்டிவலை கற்றுக் கொடுக்கிறார். ஃபெஸ்டிவலை கற்றுக் கொடுக்கும்போது எப்படி கற்றுக் கொடுக்கிறாருன்னா, லேவியராம புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை பாருங்க. லேவியராம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகளாவன. பண்டிகைகள் ஆவன 8 பண்டிகை. அதுல முதல் பண்டிகை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, புளிப்பில்லா அப்ப பண்டிகை கொண்டாடு. ரெண்டாவது என்ன செய்யறாரு? நீ அறுவடையின் முதற்பலனை கொண்டு வந்து அறுப்பின் காலத்தின் பண்டிகை கொண்டாடு. மூன்றாவது ஒரு பண்டிகை சொல்றாரு. அது என்ன பண்டிகையாம்? லேவியராமம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50 நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்தும் நாள். பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பண்டிகை சொல்லும் பொழுது 50ஆவது நாளுக்கு ஒரு பண்டிகை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். என்ன பண்டிகை பண்ற தெரியுமா? நீ போய் சேர்ந்திருக்கிற தேசத்திலே வெள்ளாண்மை அறுக்க தொடங்கின முதல் நாளிலிருந்து 7 வாரம் அறுத்து முடிந்த பின்பு 7 வாரம் முடிந்த பின்பதாய் வருகிற முதல் ஓய்வு நாளிலே, ஆயத்த நாளிலே நீ ஆண்டவருக்கு புதிய போஜன பலியை செலுத்து. ஆண்டவர் 50ஆவது நாளை ஃபெஸ்டிவல் டேயாக மாற்றி கொடுக்கிறார். முதல்ல 50ஆவது நாள் வார்த்தையை பெற்றுக்கொண்ட நாள். இரண்டாவதாக 50ஆவது நாள் ஃபெஸ்டிவல், ஆண்டவர் மனம் மகிழ்ச்சியின் நாள். ஏன் இதை ஆண்டவர் ஃபெஸ்டிவலா மாற்றி கொடுத்தாருன்னு பின்னால சொல்றேன். இப்ப பாருங்க, ஆண்டவர் அந்த ஃபெஸ்டிவலாக மாற்றி கொடுத்த பின்பதாக உபாகமம் புஸ்தகத்துல என்ன சொல்றாருன்னா, எப்படி நடக்கணும்னு சொல்லும்போது உபாகமம் 16:16 ஆண்டவர் அழகா சொல்றாரு, வருஷந்தோறும் யூத ஆண் மக்கள் எங்கிருந்தாலும் வருஷத்தோறும் எருசலேமுக்கு வந்து 3 பண்டிகையை கொண்டாடணும். அந்த பண்டிகை என்ன தெரியுமா? முதலாவதாக கூடார பண்டிகை, புளிப்பில்லா அப்ப பண்டிகை. வாரங்களின் பண்டிகைனா என்னது? 50th டே. 7 வாரம் முடிஞ்சக்கப்புறம் வர வேண்டிய பண்டிகை கூடார பண்டிகை. கூட அடுத்த பண்டிகை, மூன்றாவது பண்டிகை என்னது? கூடார பண்டிகை. அப்பனா 8 பண்டிகைகள். எத்தனை பண்டிகை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துறாரு? 3 பண்டிகை முக்கியத்துவப்படுத்துறாரு. இந்த 3 பண்டிகையில முக்கியமான பண்டிகை என்ன தெரியுமா? வாரங்களின் பண்டிகை. அப்பனா கடவுள் இந்த 50ஆவது நாளை ஒரு விசேஷித்த நாளாய் அவர் முன் குறித்திருக்கிறார். மக்களுக்கு தெரியவில்லை, யூதர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பட் God has a definite plan on the 50th day. 50ஆவது நாள்ல ஒரு விசேஷித்தமான கிருபையை ஆண்டவர் வைத்தே வருகிறார். தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறார். 50ஆவது நாளை பண்டிகை நாளாக மாற்றுகிறார். அந்த பண்டிகை பிரதான பண்டிகையாக ஆண்டவர் மாற்றி கொடுக்கிறார். இப்பொழுது நான் பார்க்க போகிற காரியம், the festival become the foundation. என்ன அந்த ஃபவுண்டேஷன்? திருச்சபை உருவான நாள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் நாம் பார்த்தபோது பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போதுன்னு ஆரம்பிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது? பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது. அந்த பெந்தேகோஸ்தே நாள்னா என்னது? 50th டே. இப்போ யூதர்களுடைய மனசுல எல்லாம் அந்த 50ஆவது நாள் எப்படிப்பட்ட நாளா இருக்கும்? எப்படிப்பட்ட நாளா இருக்கும்? இட்ஸ் a day of festival, joy, celebration, மகிழ்ச்சி. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களை நினைத்து நாங்கள் எருசலேமில் போய் பண்டிகையை நாங்கள் செலுத்த வேண்டும். எப்படி திருநெல்வேலிக்காரவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒருக்க அசனத்துக்கு போவாங்க பார்த்தீங்களா? அசனத்துக்கு போய் நின்னா பெரிய மகிழ்ச்சி. சென்னையில இருந்தெல்லாம் புறப்பட்டு வந்துடுவாங்க, பாம்பேல இருந்து புறப்பட்டு வந்துடுவாங்க. சாப்பாடு இங்கிருந்து போகும். ஏன்னா மகிழ்ச்சி. எங்க ஊர் ஆலயத்துல போய் நாங்கள் மிதிச்சோம், எங்க ஊர் மண்ணை போய் மிதிச்சோம், எங்க ஊர் மண்ணுல போய் உட்காந்து சாப்பிட்டோம்.
அசனம், த டே, அந்த நாள் முக்கியம். அதே போல தான் யூதர்கள் அந்த 50வது நாள்ல எப்படியாவது எருசலேம் தேவாலயத்துக்கு போய் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த எல்லா நன்மைக்காக நன்றி செலுத்துங்கிறதுக்காக தான் கிட்டத்தட்ட வரலாற்று அறிஞர்கள் சொல்கிறார்கள் 2 லட்சத்திற்கு மேலாக வெளி தேசத்திலிருந்து யூதர்கள் என்ன செஞ்சிருப்பாங்களாம், எருசலேமுக்கு வந்திருப்பாங்களாம். யூசிபிஎஸ் என்கிறவர் என்ன சொல்ல தெரியுமா, வெளிநாட்டில் அவங்க வாழும்போது வேற கலாச்சார ட்ரெஸ் போட்டிருப்பாங்களாம். இந்த டே ஆஃப் த பென்டிகாஸ்ட் அன்னைக்கு 50 வாரங்களின் பண்டிகை கொண்டாடுவதற்கு ஒவ்வொரு யூதர்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, புது யூத ட்ரெஸ்ஸை செஞ்சு அக்கார்டிங் டு ஜூயிஷ் ட்ரெடிஷன் அந்த ட்ரெஸ்ஸை செஞ்சு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு ஊருக்குள்ள அப்படியே சுற்றி சுற்றி வருவாங்களாம். ஏன்னா 364 நாட்கள் எங்களுடைய தேசத்தின் உடைகளை நாங்கள் அணிந்திருந்தோம். ஆனால் இன்னைக்கு தேவன் எங்களுக்கு முன்னோர்களுக்கு வகுத்து கொடுத்த ஆடையை நாங்கள் அணிகிறோம் சொல்லி அந்த யூத ட்ரெஸ்ஸை போட்டு பஸ்கா பண்டிகை முடிச்சக்கப்புறமேல வர வாரங்களின் பண்டிகையில் மகிழ்ச்சியோடு திரளாய் கூடியிருப்பாங்களாம். இதான் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன் டேல தான் அன்றைக்கு சீஷர்கள் கூடியிருக்கிறார்கள். எவரிபடி இஸ் திங்கிங் திஸ் இஸ் a festival. Everybody was thinking it is a rejoicing day. But God has a plan. இது ஃபெஸ்டிவல் மாத்திரமல்ல, இட்ஸ் a foundation of the church. திருச்சபையை அஸ்திபாரப்படுத்தின நாளாக ஆண்டவர் 50வது நாளை ஆண்டவர் கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்துமா, ஆண்டவரை மயப்படுத்துமா. அருமையானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் தெரியாது, ஆண்டவர் நமக்குன்னு ஒரு காரியங்களை திட்டமிட்டு ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்ப எல்லாரும் கூடி மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. போன வருஷம் வந்த பண்டிகை நாள்ல மன மகிழ்ச்சியோட வந்துட்டு போனாங்க. ஆனா அன்னைக்கு த டே ஆஃப் த பென்டிகாஸ்ட் டே என்ன தெரியுமா, எல்லாரும் ஒருமனப்பட்டு காத்திருக்கிறார்கள். சீனாய் மலையின் எக்ஸ்பீரியன்ஸ் 2000க்கு மேலான 6000க்கு மேலான ஆண்டுகளுக்கு முன்பதாக சீனாய் மலையில் ஆண்டவர் இறங்குவது, கடும் புயல், முழக்கம், தீ, அக்னிமயமான நாவு சீனாய் மலையை நிரப்பினதுன்னு சொன்னது போல that experience, அதே நிகழ்ச்சி எருசலேம்ல நடக்குது. சீஷர்கள் கூடி இருந்த இடத்திலே அதே அக்னிமயமான நாவு, அதே சத்தம், அதே வல்லமை நிரப்புகிற ஒரு அனுபவம். சீனாய் மலை முழுவதும் நிரப்பினது போல, அருமையான ஐயா வொர்ஷிப்ல சொன்னது போல, கூடாரம் முழுவதும் ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைந்தது போல, சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பொழுது அந்த ஆலய பிரதிஷ்டை நாளில் ஆலயம் முழுவதும் தேவனுடைய பிரசன்னம் இருந்தது போல, பெந்தேகோஸ்து நாளிலே அவர்கள் கூடியிருந்த இடமும் அந்த பகுதியும் நிரம்பி அசைய ஆரம்பிக்கிறது. பலத்த சத்தத்தோடு பற்பல பாஷைகளை பேசுகிறார்கள். அருமையானவர்களே, the festival become the foundation. இந்த ஃபவுண்டேஷன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற 3 காரியங்களை உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். முதல், ஆண்டவருடைய அஸ்திவாரம் நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், 50வது நாள் திருச்சட்டத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் திருச்சட்டத்தை பெற்றுக்கொண்ட பிறகு என்ன நடந்தது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், வேதத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். யாத்ராகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாமே. யாத்ராகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பாருங்க, திருச்சட்டத்தை பெற்று அவர் வரும்பொழுது என்ன நடந்துக்கிறதுனா, இஸ்ரவேல் மக்கள் கீழே என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, அவர்கள் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் கோபம் உண்டு. அந்த நாளிலே திருச்சட்டத்தை பெற்று மோசே மலையிலிருந்து இறங்கி வருவது 3000 பேர் இஸ்ரவேலர் செத்து போனாங்க. எத்தனை பேர் செத்து போனாங்க? தோரா கொடுக்கப்பட்ட நாள், the very first day of Pentecost experience, the 50th day, a sad day. தோராவை பெற்று இறங்கி வருகிறார். கர்த்தருடைய வார்த்தை பெற்று இறங்கி வருகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லி, என்னை என்று வேறு தேவர்களை அவர்கள் கொண்டாடினால் நான் அவளை அழிப்பேன்னு சொன்ன வார்த்தை என்ன செய்ய தெரியுமா, 3000 பேர் மலையிலிருந்து இறங்கி வரும்போது அழிக்கப்பட்டார்கள். பட் த டே ஆஃப் த பென்டிகாஸ்ட் என்ன நினைச்சு தெரியுமா, பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணிக்கிறான். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுங்க? ஏன் 3001 இருந்திருக்கலாம்ல, 3005 இருந்திருக்கலாம்ல, 4000 இருந்திருக்கலாம்ல, 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற 5000 இருந்திருக்கலாம்ல. ஏன் இல்லை?
அதான் ஆண்டவருடைய திட்டம். அப்பா, பிரமாணத்தை நான் கொடுக்கும் பொழுது பிரமாணத்தின்படி மக்கள் வாழவில்லை, 3000 பேரை நான் அழிச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு கிருபையின் பிரமாணத்தை நான் ஊற்றுகிறேன், ஆவியானவர் கிருபையின் ஆவியானவரை ஊற்றுகிறேன். நீ இழந்து போயிருக்கலாம். யார் யாரெல்லாம் என் சத்தத்தை கேட்கிறாங்களோ 3000 பேரை நான் உயிர்ப்பித்து காட்டுகிறேன். A correlation with the Jewish understanding. இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு உணர்வை கிடைக்கும், ஒரு பிரிட்ஜ் போட்டு கொடுக்குற. அங்க 3000 பேர் அழிந்தார்கள், இங்க 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற முதல் உண்மை தெரியுமா? வாட் யூ லாஸ்ட் ஐ வில் கிவ் யூ. வாட் யூ லாஸ்ட் ஐ வில் கிவ் யூ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான். தட் இஸ் த ஃபவுண்டேஷன். தட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த சர்ச். நீ எதை இழந்திருக்கியோ, நீ கோயிலுக்குள்ள வா, அதை ஆண்டவர் உனக்கு தருவார். நீ எதை இழந்திருக்கிறையோ ஆண்டவர்கிட்ட வா, ஆண்டவர் உனக்கு தருவார். நீ எதை இழந்திருக்கிறோ பரிசுத்த ஆவியானவர் நீ வா, ஆவியானவர் உனக்கு எல்லாவற்றையும் அருளி செய்கிற வல்ல தேவனா இருக்கிறார். வாட் யூ லாஸ்ட் யூ வில் ரிசீவ். தட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த சர்ச். இது முதல் காரியம். இரண்டாவதாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாபேல் கோபுரம். பாபேல் கோபுரம் எது கட்டினாங்க? பாபேல் கோபுரம் எது கட்டினாங்க? நமக்கு பேருண்டாக கட்டுவோம். எதற்காக பாபேல் கோபுரம் கட்டப்பட்டது? பேருண்டாக மாற்றமில்லை, நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ஒரே இடத்துல ஒரு மனமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் பாபேல் கோபுரம். ஆனா ஆண்டவர் மனுக்குலத்தை ஆசீர்வதிக்கும் என்ன சொன்ன தெரியுமா? நீங்கள் பலுகி பெருகி ஒரே இடத்துல இருங்க நான் சொன்னாரு. கடவுள் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாய் நாம் ஒரே இடத்தில் இருப்போம்னு ஒருமனப்பட்டு பாபேல் கோபுரத்தை கட்டுறாங்க. ஆண்டவர் இறங்கி வந்து ஒரே பாஷையை தாறுமாறாக்கிட்டார். அன்னையிலிருந்து தான் இன்னைக்கு இத்தனை லாங்குவேஜ் வந்துருச்சு. ஒருத்தன் பேசுறது ஒருத்தனுக்கு புரியல. இப்ப பாருங்க, புரியலன்னு சொன்னோன்னு என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரே இடத்துல இருந்தவங்களாம் சிதறி போக ஆரம்பித்து விட்டார்கள். பூமி எங்கும் பலுகி போக ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ டே ஆஃப் த பென்டிகாஸ்ட் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க தெரியுமா? யூதர்களுக்கு திருப்பும் ஒரு காரியத்தை சொல்றாரு. எப்பா, உங்க முன்னோர்கள் காலத்துல பாபேல் கோபுரம் கட்டும்போது பாஷையை நான் இறங்கி வந்து தாறுமாறாக்கினேன். ஆனா இன்னைக்கு நீ பாரு, நான் இறங்கி வர்றேன், நீ கூடி இருக்கிறது 120 பேரு, உன் மேல நான் வந்து அமர்கிறேன். அமரும் போது நீ என்ன செய்ய தெரியுமா? நீங்க எல்லாரும் கலிலேயர்கள். கலிலேயர்கள்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? இவள் எல்லாரும் கலிலேயர்களா இருக்கிறார்கள் சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இவங்க எல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்களா இருக்கிறாங்களே, டவுன் ட்ராடன் பீப்புளா இருக்கிறாங்களே, இல்லிட்ரேட் பீப்புளா இருக்கிறாங்களே, ஒரு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியா இருக்கிறாங்களே, இவர்கள் நம்முடைய ஜென்ம பாஷையிலே பேச கேட்டோம். பட்டியல் எத்தனை பெற்ற தெரியுமா? 15 தேசத்தின் பட்டியல் அங்க போட்டிருக்குது. என்னென்ன கண்ட்ரிலிருந்து வந்தாங்கன்னு ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். இந்த என்னென்ன தேசத்திலிருந்து வந்தவர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ ஆவியானவர் இறங்கும் போது அவர்கள் தங்கள் தங்கள் ஜென்ம பாஷையிலே பேசுகிறதை கேட்டார்கள். அருமையானவர்களே, பாபிலே மொழியின் நிமித்தமாய் சிதறடிக்கப்பட்டது பெந்தேகோஸ்தே திருநாளிலே, அந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் த சர்ச் டேலே சிதறடிக்கப்பட்டவர்கள் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த சர்ச் நமக்கு கொடுக்கப்படுகிற இரண்டாவது ஃபவுண்டேஷன் தான். நீ எந்த கம்யூனிட்டியா இருக்கலாம், நீ யாரா இருக்கலாம், எந்த கலரா இருக்கலாம், நீ உயர்ந்தவனா இருக்கலாம், தாழ்ந்தவனா இருக்கலாம், ஆனா சர்ச்சுக்குள்ள வரும்போது you are all one. ஆமென். That was the foundation of the church. அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் அரவணைத்து ஆசீர்வதிக்கிறார். That is the quality of the church. இதை தான் பெந்தேகோஸ்தே திருநாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதல் காரியம், the foundation. What you lost you will receive. Second, நீ யாரா இருக்கலாம், நீ ஆலயத்திற்கு வரும்போது ஒரு மனப்பாட்டோடு கூட வைத்திருக்கிற ஆவியானவர் உனக்குள் வாசம் செய்கிறார். மூன்றாவதாக, ஃபவுண்டேஷன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற உண்மை என்ன? ஆண்டவர் சொல்லிவிட்டார், நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள். அருமையானவர்களே, அது வரைக்கும் சண்டை போட்டுக்கிருந்தாங்கய்யா, அது வரைக்கும் மொரட்டாட்டம் பிடிச்சிக்கிருந்தாங்க. இந்த ரெசரக்ஷன் ஈவெண்ட் அவர்களை மாற்றி ஒருமன பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அவர்கள் செஞ்ச 2 காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் நாள்தோறும் ஒருமனப்பட்டு கூடி அவர்கள் தேவாலயத்திலே அனுதினமும் ஜெபத்திலும் வேண்டுவதிலும் தரித்திருந்தார்கள். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ஜெபத்திலும் வேண்டுவதிலும்
தரித்திருந்தார்கள். அப்படின்னா அவங்க செஞ்ச 2 காரியம் என்னது? ஜெபம் பண்ணாங்க. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. அடுத்தது என்னது? வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திடவே. அடுத்தது என்ன? எப்படி நான் நடக்க வேண்டும் பாருங்க. அப்பனா ஜெபித்து கொண்டிருக்கிற மக்கள் வேண்டுதல் மாத்திரம் தரித்து கொண்டிருக்கிறவர்கள். இப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே வாட் வாஸ் த தேர்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் த பென்டிகாஸ்ட்? நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க தெரியுமா? தேவனுடைய மகத்துவத்தை பேசுகிறவர்களாக, தேவனிடத்தில் பேசினவர்கள் தேவனை மற்றவரிடத்திலே பேசுகிறவர்களாக மாறினார்கள். அல்லேலூயா. the church, the foundation of the church எது தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற கம்யூனிட்டி நீங்களும் நானும் என்ன செய்யணும் தெரியுமா? வெளியில போய் ஆண்டவரை பத்தி சொல்லணும், வெளியில போய் ஆண்டவரை பற்றி பேசணும், தேவனுடைய மகத்துவத்தை பேசுகிறவர்களாக நாம் மாறணும். நம்ம இதுவரைக்கும் எப்படி இருக்கு தெரியுமா? செய்கிறோம், ஊழியங்கள் செய்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு ரோல் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்ன தெரியுமா? நீ ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து நீ வேண்டுதலிலும் ஜெபத்திலும் நீ தரித்திருக்கும் போது, ஆவியானவர் உன்னை பலப்படுத்தும் போது, நம்மெல்லாம் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக மாறுகிறோமா? ஜெப வீரர்களாக மாத்திரமல்ல, தேவனுடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாக மாற்றுகிறது. அல்லேலூயா. அப்படின்னா the third foundation of the church என்ன தெரியுமா? தேவனுடைய மகத்துவத்தை பேசுகிற ஒரு கம்யூனிட்டியை, ஒரு குழுவை, ஒரு குடும்பத்தை ஆண்டவர் உருவாக்குகிறதுனால்தான் the day of that Pentecost. அருமையானவர்களே, கர்த்தருடைய சத்தம் பெண்மானை ஈன செய்யும், வெளிகள் காடுகள் வெளிகளாகும். தேவனுடைய ஆலயத்திலே அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அப்பா, நீ ஜெபிக்கிற பிள்ளை மாத்திரமல்ல, வேண்டுகிற பிள்ளை மாத்திரமல்ல, நீ என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற பிள்ளையாக நீ மாற வேண்டும் என்பதற்காக நான் என்னை உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி என்றால் the festival become foundation. Before the festival, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 50வது நாள் என்று சொன்னால் the fear, பயம். 50வது நாள் யூதர்களுக்கு முதல் காரியம் என்ன தெரியுமா? கடவுளுடைய வார்த்தையை கொடுத்த நாள். அந்த 50வது நாள் வரும்போதெல்லாம் பயப்படுவாங்க. என்ன பயப்படுவாங்க தெரியுமா? எங்க ஒரு அழிவை நாங்கள் சந்தித்து விடுவோமோ, 3000 பேர் இறந்தார்களே என்று சொல்லி the fear became festival. The festival become the foundation. Hallelujah. Hallelujah. அப்படின்னா the day of the Pentecost நம்ம கற்றுக் கொடுக்கிற 3 வார்த்தைகள். The fear became festival, the festival become the foundation. எல்லாம் வாய்த்தன்னு சொல்லுவோமா? The fear become festival, the festival become foundation. இந்த 3 காரியங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இழந்தவைகளை திருப்பி பெறுகிறதையும், பிரிந்து போனதை ஒன்று சேர்க்கிறதையும், இதுவரைக்கும் இல்லாத ஆன்மீக அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்வதையும் தருகிற நாள் இந்த பெந்தேகோஸ்தே திருநாள். எனவே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த ஃபவுண்டேஷன், இந்த 3 ஃபவுண்டேஷன், இழந்தவைகளை நீங்கள் திருப்ப பெற்றுக்கொள்ளுங்கள், பிரிந்து போனவைகளை ஒன்று சேருங்கள், இதுவரைக்கும் இல்லாத வாழ்விற்கு வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உங்களை மகிமைப்படுத்தட்டும். Fear become festival, festival become foundation. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பெந்தேகோஸ்தே திருநாளின் மகத்துவங்களையும் உண்மைகளையும் ஆழங்களையும் அறிந்து கொள்ள கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இந்த அஸ்திபாரத்தின் மேலாக நாங்கள் எங்களை கட்டி எழுப்ப கிருபை தாரும். இந்த விசுவாசத்தில் பலப்பட அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். ஆண்டுடைய சமூகத்திலே இந்த பெந்தேகோஸ்தே திருநாளை கொண்டாடுகிற நாம், ஆண்டவரே, இந்த திருச்சபை என்னும் அஸ்திபாரத்தை நீர் உண்டு பண்ணின நாளிலே திருச்சபையின் அஸ்திபாரத்திற்கு நீர் கொடுத்த 3 ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்த்தோம். அப்பா, இழந்து போனவைகளை திரும்ப பெறுகிற காலம், சிதறி போனவைகளை கூட்டிச் சேர்க்கிற இடம், எங்களுடைய இயலாமையை ஆசீர்வாதமாய் மாற்றி தருகிற இடம். இப்படிப்பட்ட இந்த ஒரு திருச்சபைக்காக, திருச்சபை உருவாக்கத்திற்காக, திருச்சபையின் ஐக்கியத்திற்காக
நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல சமாரின் திருச்சபைக்காய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உடைய பார்த்து நாங்கள் வருகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராய் கண்மணி போல பாதுகாத்து என் ஆண்டவரே நீர் ஆசீர்வத்தை வழிநடத்தும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்மிடத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் உண்டு. தங்கள் பாரங்களை இறக்கி வைக்கிற குடும்பங்கள் உண்டு சுவாமி. எதிர்பார்ப்போடு தங்களுடைய கரங்களை விரித்து ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டப்பா. எங்களுடைய எதிர்காலங்கள் என்ன என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. இவள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், நான் உன்னோடு கூட இருந்து உனக்கானவைகளை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிநபரையும் ஆண்டவரே நீர் சந்தித்து அவளை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையின் ஒவ்வொரு திருக்குடும்பத்தையும் அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த அக்னி நட்சத்திரத்தின் காலத்தை ஒரு குளிர்ந்த சூழ்நிலையில் நாங்கள் முடிக்க தேவன் எங்களுக்கு பாராட்டின எல்லா தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து நல்ல மழைக்காய் காத்திருக்கிறோம். நல்ல பருவ மழைகளை தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். புதிய கல்வி ஆண்டுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. புதிய கல்வி ஆண்டுக்காக ஆயத்தப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. கஷ்டப்பட்டு படித்து நீட் தேர்வை முடித்திருக்கிற பிள்ளைகளுக்கு மீண்டுமாய் நீட் தேர்வை எழுத வேண்டும் என்ற ஒரு கடினமான சூழ்நிலை வரும் பொழுது அவர்கள் சோர்ந்து போகாதபடிக்கு முன்னிலும் வெகு அதிகமாக ஆண்டவரே இதை ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக எடுத்து ஆண்டவரே இது எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பயிற்சி என்று எடுத்து மீண்டுமாக சிறப்பாக பயிர்களிக்க தேவன் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்ல மதிப்பெண்களை பெற்று உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்த கிருபை தருவீராக. 100% மார்க்கை எங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நன்றி செலுத்துகிற ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருவருக்காய் சொத்திருக்கிறோம். வருகிற கல்வி ஆண்டிலும் ஒரு சிறந்த ஆசிரியர்களாக, சிறந்த தலைமை ஆசிரியர்களாக ஆண்டவரே பணி நிறைவு செய்ய தேவன் கிருபை தரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. தொடர்ந்து உடைய வல்ல கரத்திற்குள் ஒப்படைக்கிறோம். வருகிற கடைசி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் திருச்சபையின் வாலிபர்கள் ஆண்டவரே பங்கேற்கிற ஒரு சிறப்பு ஆராதனையாக நாங்கள் நடத்த இருக்கிறோம் ஆண்டவரே. வாலிபருடைய அனைத்து ஆயத்தங்களையும் ஆசீர்வதிப்பீராக. அந்த நாளிலே தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அடுத்த ஒரு சந்ததியை கர்த்தருக்கென்று பயிற்றுவிக்கிற ஒரு சந்ததியாக, உற்சாகப்படுத்துகிற ஒரு திருச்சபையாக, உருவாக்குகிற ஒரு குடும்பமாக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை சுமந்து வருகிற முதடியாரையும் தேவரீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வல்ல கரத்திற்குள் எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தாவே, யாரேனும் கண்ணீரோடு வந்திருப்பார்கள் என்றால் ஆட்டுக்குட்டியானவர் தாமே அவருடைய கண்ணீர் யாவையும் துடைத்து சமாதானத்தோடு அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் நிறைவான ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.